யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த ஈரானும் ஒரு முழுமையான உறுதியான வெற்றிய அறிவிக்குது. ஆனா அடுத்த சில மணி நேரத்திலேயே அதே இடத்துல ஒரு பெரிய பேரழிவு நடக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? இன்னைக்கு நாம ஹார்முஸ் ஜலசந்தியில நடக்கிற இந்த போரோட ரெண்டு வித்தியாசமான முகங்களை பத்தி பார்க்க போறோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு பின்னாலேயும் களத்துல நடக்கிற யதார்த்தத்துக்கு பின்னாலேயும் ஒழிஞ்சிருக்கிற அந்த ஆழமான உத்திகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாமே இங்கிருந்து தான் தொடங்குது. மார்ச் 12ஆம் தேதி அமெரிக்கா ரொம்ப உறுதியான, சந்தேகத்துக்கே இடமில்லாத ஒரு அறிவிப்பை வெளியிடுறது. ஈரானோட 58 கடற்படை கப்பல்களை நாங்க மூழ்கடிச்சிட்டோம். இந்த அறிவிப்போட நோக்கம் ரொம்ப தெளிவானது. உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழிகள்ல ஒன்னான ஹார்மோஸ் ஜலசந்திய நாங்க எங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஈரானோட கடற்படை பலம் முழுசா முடக்கப்பட்டுடுச்சுன்னு உலகத்துக்கு சொல்றதுதான். 58 கப்பல்கள்ங்கிறது சும்மா சாதாரணமான நம்பர் கிடையாது. இது ஒரு நாட்டோட மொத்த கடற்படை திறனையே காலி பண்ற ஒரு பெரிய இழப்பு. ஆனா பாருங்க, அந்த வெற்றி அறிவிப்போட அதிர்வலைகள் அடங்குறதுக்குள்ளேயே இந்த போட்டோ வெளியே வருது. பாதுகாக்கப்பட்டதா சொல்லப்பட்ட அதே ஹொர்முஸ் ஜலசந்தில ஒரு பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல் தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. வானம் முழுக்க கரும்புகை சூழ்ந்திருக்கு. இந்த ஒரே ஒரு காட்சி அமெரிக்கா சொன்ன வார்த்தைக்கும் கடல்ல நடக்கிற உண்மைக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அப்பட்டமா காட்டுது. அப்போ அவங்க சொன்ன வெற்றி என்ன ஆச்சு? இந்த தாக்குதலை நடத்தினது யாரு? அதனால நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு சூப்பர் பவர் ஒரு பகுதியை தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாத அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்கே தாக்குதல்கள் எப்படி தொடர முடியும்? உண்மையில அங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு? சரி, வாங்க இந்த புதிரோட ஒவ்வொரு முடிச்சியா அவிழ்த்து பார்க்கலாம். முதல்ல இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஒரு கடல் வழி இல்ல. இது உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடி. ஏன்னா உலக வர்த்தகத்தோட முக்கியமான கடல் வழித்தடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இத தடை செஞ்சா அது உலகளாவிய சப்ளை செயினை துண்டிக்கிறதுக்கு சமம். இப்போ இங்க நடக்கிற இந்த மோதலோட உண்மையான தன்மையையும் அதோட தீவிரத்தையும் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லைடு களத்துல உண்மையில என்ன நிலைமைன்னு காட்டுது. அமெரிக்கா வெற்றி அறிவிப்பு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? தாக்குதல்கள் நிக்கல. சொல்லப்போனா இன்னும் தீவிரமாயிடுச்சு. பாருங்க, மார்ச் 1ஆம் தேதி 2 கப்பல்கள் தாக்கப்படுது. மார்ச் 2 ஒரு அமெரிக்க கொடியோட போன கப்பல் மேல தாக்குதல். அப்புறம் மார்ச் 3, 4, 5 ஒவ்வொரு நாளும் தாக்குதல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ இது ஒரு பாதுகாக்கப்பட்ட கடல் வழியே கிடையாது. இது ஒரு தீவிரமான போர்க்களம் அப்படிங்கறத இந்த டைம்லைன் சந்தேகத்துக்கே இடமில்லாம நிரூபிக்குது. இந்த சண்டையோட தாக்கம் வெறும் போர்க்களத்தோட முடியறதில்ல. அது நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கையும் பாதிக்குது. இந்த வரைபடத்தை பாருங்க. உலகத்துல பயன்படுத்துற எண்ணெயில 5ல 1 பங்கு, அதாவது 20% இந்த சின்ன ஜலசந்தி வழியா தான் போகுது. யோசிச்சு பாருங்க, இந்த பாதை தடைப்பட்டா என்னாகும்? உலக அளவுல பெட்ரோல், டீசல் விலை ஏறும். அதோட விளைவா காய்கறி தொடங்கிய எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலையும் ஏறும், பணவீக்கம் அதிகமாகும். இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் கிடையாது. இது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே மந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய நெருக்கடி. இப்போ இந்த நீண்டுகிட்டே போற மோதலால அமெரிக்கா கொடுக்கிற விலைய பத்தி பார்க்கலாம். இது வெறும் ராணுவ தளவாடங்கள், கப்பல்கள் இழப்பு மட்டும் இல்ல. நிதி ரீதியா, மனித ரீதியா, அப்புறம் தார்மீக ரீதியான ஒரு பெரிய விலை அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்கு. இந்த நம்பர் பாருங்க, $11 பில்லியன். இது போர் ஆரம்பிச்ச 6 நாள்ல அமெரிக்கா செலவு பண்ண ஆயுதங்களோட மதிப்பு மட்டும்தான். இந்த தொகையோட பிரம்மாண்டம் புரியணும்னா பல சின்ன நாடுகளோட ஒரு வருஷ பட்ஜெட்டை விட இது அதிகம். இங்கேதான் இந்த போரோட விசித்திரமான தன்மையை நம்ம கவனிக்கணும். ஈரான் பயன்படுத்துறது சில $1000 மதிப்புள்ள விலை குறைஞ்ச ட்ரோன்கள். ஆனா அந்த ஒரு ட்ரோனை ஷூட்டு வீழ்த்த அமெரிக்கா பல $1 மில்லியன் மதிப்புள்ள ஏவுகணைகளை வீணாக்குது. இது நிதி ரீதியா ஒருபோதும் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு போர். இந்த நிதிச்சுமை அமெரிக்கா மேல தொடர்ந்து ஏறிக்கிட்டே போகுது. இந்த நிதி கணக்குகளுக்கு பின்னால உண்மையான மனித இழப்புகளும் இருக்கு. இதுவரைக்கும் 140 அமெரிக்க வீரர்கள் காயமடைஞ்சிருக்கிறதா செய்திகள் சொல்லுது. அதிகாரப்பூர்வமா வெற்றி அறிவிப்புகள் வரும்போது இது மாதிரியான மனித இழப்புகள் பெரும்பாலும் வெறும் புள்ளி விவரங்களா சுருக்கப்படுது. ஆனா ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலையும் ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு கதை இருக்கு. இதுதான் போரோட கசப்பான, மறுக்க முடியாத உண்மை. இந்த மோதலோட மிக இருண்ட, மிக மோசமான தருணங்கள்ல இதுவும் ஒண்ணு. அமெரிக்காவோட அதிநவீன டொமஹாக் ஏவுகணை ஒண்ணு இலக்கு தவறி ஈரான்ல இருந்த ஒரு பெண்கள் பள்ளி மேல விழுந்து வெடிச்சது. ஆரம்பத்துல அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவே இல்ல. ரொம்ப கடுமையா மறுத்தாங்க. இது ஈரானே செஞ்ச சதியா இருக்கலான்னு கூட சொன்னாங்க. ஆனா சர்வதேச அழுத்தங்கள், தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு அப்புறம் கடைசில இது அமெரிக்கா செஞ்ச தவறுதான்னு அவங்களோட முதல்கட்ட ராணுவ விசாரணையே ஒத்துக்கிட்டுது.
அந்த ஒரு தாக்குதல்ல சுமார் 200 அப்பாவி பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் போர்க்களத்துல அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சாலும் தார்மீக ரீதியா அது ஒரு பெரும் தோல்வியா அமைஞ்சிடுச்சு. இது உலக அரங்கத்துல, குறிப்பா மனித உரிமைகள் விஷயத்துல அமெரிக்காவோட நம்பகத்தன்மைக்கு ஈடு செய்யவே முடியாத ஒரு சேதத்தை ஏற்படுத்துச்சு. உங்க எதிரி எவ்வளவு மோசமானவரா வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா உங்க தாக்குதல்ல அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டா உங்களோட தார்மீக நிலைப்பாடு முழுசா சரிஞ்சிடும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது. உலகத்தோட மிகப்பெரிய ராணுவ சக்திக்கு எதிரா ஈரான் எப்படி இவ்வளவு திறமையா தாக்குப்பிடிக்குது? அவங்களோட இந்த ஆச்சரியமான பின்னடைவுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன? வாங்க அவங்களோட உத்திய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பதில் இந்த மொசைக் பாதுகாப்பு அமைப்புல தான் இருக்கு. இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பாரம்பரிய ராணுவத்தை ஒரு பிரமிட் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அதோட உச்சியில இருக்கிற தளபதியை தாக்குனா மொத்த பிரமிடும் சரிஞ்சிடும். ஆனா ஈரானோட அமைப்பு அப்படி கிடையாது. அது ஒரு மொசைக் தர மாதிரி. ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன தனித்தனியான டைல்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான அமைப்பு உருவாக்குது. இதுல ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட்னு எதுவுமே இல்ல. நீங்க ஒரு டைலை உடைக்கலாம், ஆனா மொத்த தரையும் அப்படியே தான் இருக்கும். ஈரானோட ராணுவ அமைப்பும் அப்படிதான். நாடு முழுக்க பரவலாக்கப்பட்ட தன்னிச்சையா செயல்படுற பிரிவுகள் இருக்கு. ஒரு மைய தலைமையகம்னு ஒன்னு இல்லாததால அதை தாக்கி மொத்த அமைப்பையும் ஒரே நேரத்துல முடக்கவே முடியாது. இந்த மொசைக் அமைப்போட இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த 4வது வாரிசு புரோட்டோகால். இது தலைமைத்துவத்தை அழிக்கிற உத்தியையே பயனற்றதாக்குது. வழக்கமான போர்ல ஒரு தளபதிய கொன்னா அந்த படை சிதறிடும். ஆனா இங்க ஒரு தளபதி கொல்லப்பட்ட அடுத்த நொடியே அவருக்கு பதிலா ஏற்கனவே நியமிக்கப்பட்ட முதல் வாரிசு உடனே பொறுப்புக்கு வந்துருவார். அதே நேரத்துல 2வது வாரிசு தயாரா இருப்பார். 3வது 4வது வாரிசும் கூட ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு தளபதினை நீக்கினா அந்த இடம் ஒரு நொடி கூட காலியா இருக்காது. கட்டளை சங்கிலி அறுபடாது. சண்டை நிக்காம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த உத்தியோட அடிப்படை கொள்கைகள் 3. பரவலாக்கப்பட்ட கட்டளை, எதிரிய சோர்வடைய செய்யற நீண்டகால போர், அப்புறம் தன்னிச்சையா செயல்படுற பிரிவுகள். இது அவங்களோட நீண்டகால சிந்தனைய ரொம்ப அழகா விளக்குது. ரொம்ப முக்கியமா, இந்த உத்தி ஒரே நாள்ல உருவானது கிடையாது. ஈராக், ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்காவோட ராணுவ நடவடிக்கைகளை கடந்த 20 வருஷமா ரொம்ப கவனமா பார்த்து அவங்களோட பலம் பலவீனத்திலிருந்து பாடம் கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இந்த உத்திய அவங்க உருவாக்கியிருக்காங்க. சொல்லப்போனா அவங்க அமெரிக்காவோட போர் கையேட்டையே படிச்சு அதை எப்படி தோற்கடிக்கிறதுன்னு புதுசா ஒரு விதியே எழுதியிருக்காங்க. இந்த உத்திகள் எல்லாமே ஒரு ஆச்சரியமான முடிவுக்கு நம்மை கொண்டு வருது. இது ஒரு தரப்பு பாரம்பரியமான அர்த்தத்துல ஜெயிக்கணுங்கிற நோக்கமே இல்லாத ஒரு மோதலா மாறுது. அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப பார்க்கலாம். சண்டை ஆரம்பிச்ச முதல் நாளே ஈரானோட வெளியுறவு அமைச்சர் இத சொன்னார். போரை எப்ப முடிக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம், அமெரிக்கா இல்ல. இந்த ஒரு வாக்கியத்துல அவங்களோட முழு உத்தியும் அடங்கியிருக்கு. அவங்களோட நோக்கம் போர்க்களத்துல அமெரிக்காவை தோற்கடிக்கிறது இல்ல. அது சாத்தியமில்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பதிலா போரோட கால அளவை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது தான் உங்க நோக்கம். இது மூலமா அவங்க அமெரிக்காவை சோர்வடைய செஞ்சு கடைசியில பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இது அவங்களை கணிக்கவே முடியாத ரொம்ப அபாயகரமான எதிரியா மாத்துது. இந்த ஸ்லைடு 2 தரப்போட நேர் எதிரான இலக்குகளை ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் அமெரிக்கா, அவங்களுக்கு ஒரு குறுகிய கால தீர்க்கமான வெற்றி வேணும். ஈரானோட தலைமையை அழிச்சு பொருளாதார வழிகளை பாதுகாத்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேறணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான், அவங்க போற எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீட்டிக்க விரும்புறாங்க. எதிரிய மெதுவா சோர்வடைய செஞ்சு உலக பொருளாதாரத்தை சீர்குலைச்சி அது மூலமா தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் தீர்வை உருவாக்க பாக்குறாங்க. இந்த 2 இலக்குகளும் நேர் எதிரானவே. அதனால இந்த மோதல்ல ஒரு தெளிவான வெற்றியாளர் இருக்கவே முடியாது. இது ஒரு முடிவே இல்லாத முட்டுக்கட்டைக்கு தான் வழிவகுக்கும். கடைசியா நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற இந்த கேள்வியோட இந்த ஆய்வை முடிச்சுக்கலாம். ஒரு போர் ஒருபோதும் முடியக்கூடாது, ஆனா எதிரிய சோர்வடைய செய்யணுங்கிற நோக்கத்தோட வடிவமைக்கப்பட்டா அது சீக்கிரமா ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு பாரம்பரிய சக்திக்கு எதிரா ஒரு தனித்துவமான நன்மையை கொண்டிருக்குமா? ஒருவேளை 21ஆம் நூற்றாண்டுல போரோட அர்த்தமே மாறிவிட்டதா? வெற்றிங்கிறது எதிரிய அழிக்கிறதில்ல, அதுக்கு பதிலா எதிரியை விட ஒரு நாள் அதிகமா தாக்கு பிடிக்கிறது தானா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.